ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம்தான் முதல் மாதம் வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாச கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாச கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. சிம்மத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்துல இந்த மாசம் வக்ரகதியில ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாளே ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம், சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி எச்சரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதம் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் பெரிய ஏற்றம், அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றவர், அதாவது ஆட்சியில் நட்பு வீட்டில் இருக்கவர். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது, பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். இந்த மாதம் அதாவது பொதுவாகவே இந்த 18/8/2023 17/9/2023 வரலும் உண்டான மாதமான ஆவணி மாதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை மையமாக வச்சு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்கள் பார்த்தோன்னா மாச கிரகங்கள்னு பேர். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல முதல் நாளே போகிறார். 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஏன்னா அந்த காரகத்தை நிறைவேற்றக்கூடிய இடமாக அந்த இடம் சொல்லப்படுறதுனால அந்த இடம் மறைவு ஸ்தானத்துக்கு வராது. அதனால் சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு கடகத்தில் இருக்கார், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு புது தொழில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 10-12 சம்பந்தம் இருக்கிறதுனால வேலைக்காக, தொழிலுக்காக புதுசாக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்டர் எடுக்கிறது வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
இந்த அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். அதுவும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை குரு பகவான் வேற பார்க்குறார். குரு பகவான் ராசியை பார்க்கறதுன்றது பெரிய ஏற்றம். அதனால் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட சிந்தனைகள் இருக்கும், தீர்க்க சிந்தனைகள் இருக்கும். அதாவது லாங் டேர்ம் மிஷினரின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரியான மிஷினரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு புதிய ஏற்றம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷனாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புத பகவானும் ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் வந்து லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு தொழிலிலும் லாபத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றியை கொண்டு வந்து நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மேல் படிப்புக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலே ஆனால் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். பண வரவு சீராக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெகு காலமாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த இதில் போயின்னு இருக்க, அதாவது டாக்டர்கிட்ட வந்து இதுக்கு போயின்னு இருக்கவாளுக்கு, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த இதுக்கு குழந்தை பிறப்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தோன்னா நீங்கள் அதாவது தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1ஆம் தேதி 1/9/2023 மத்தியானம் ஒரு 1 மணிலேருந்து 3ஆம் தேதி வரலும் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சந்திராஷ்டம காலகட்டம். புதுசாக வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து சந்திராஷ்டம காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய மாதமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்துலேருந்து நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு வர்றதும், அதாவது அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, பாலில் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.